கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் என்னோட தொகுதியில் வந்து டவுன் ஹால், காந்திபுரம் மாதிரியான இடங்களில் மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதே போல் உள்ளே வந்து என்னோட தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து பேசுகிறதுக்காக உங்ககிட்ட தனியாக ஒரு நேரம் வேணும் அப்படின்னு சொன்னேன். வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் 18ஆம் தேதி கலைஞருக்காக 100 ரூபாய் காயின் வந்து அவரோட உருவம் பொறித்த விழா நடக்குது, அவசியம் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் கட்சியில் சொல்கிறேன் பேசுகிறேன். ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்தோட நிகழ்ச்சிகள் யார் பேச்சாளர் அப்படின்னு இருக்கும். பட் இங்கே வந்து எம்பி, மினிஸ்டர்ஸ் வேறு யாருக்குமே வந்து வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வாய்ப்பு இருந்திருந்தால் தொகுதி சம்மந்தமான விஷயங்களை சொல்லியிருப்பேன். ஆனாலும் திருப்பி அவர்கிட்ட நான் அந்த வாய்ப்பை கூட விடலை. அவர்கிட்ட சொன்னேன், தொகுதி சம்மந்தமாக இன்னும் கூட நான் சொல்ல வேண்டியிருக்குன்னு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக தொகுதி பிரச்சனைகளை அவர் சந்தித்து பேசுகிறதா இருக்கேன். எனக்கு ரொம்ப குறிப்பாக இப்போ ரொம்ப அவசரமாக தேவைப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தா மற்ற சிவிக் பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் கூட விமான நிலைய விரிவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக பெண்டிங் இருக்கிறது. இது தொடர்பாக அவர்கிட்ட நான் சந்தித்து அதை பற்றின விளக்கத்தை ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன். மக்களோட எதிர்பார்ப்புகளை சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். நிறைய இருக்கும். ஒவ்வொரு தடவை அசம்பிளியில் பேசிகிட்டு இருக்கேன். அது நேரில் பார்க்கும்போது நான் சந்திச்சுட்டு உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.